27வது கணக்குமா, ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் ஒரு பகடைன்னு சொன்னா 1 2 3 4 5 6 பக்கங்கள் இருக்கும். ரைட்மா? ஒரு நாணயம் அப்படின்னு சொன்னா ஒரு தலை ஒன்று இருக்கும், ஒரு டெயில் ஒன்று இருக்கும். தலை இன்னொன்று பூ இருக்கும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் சொல்றாங்க. அப்போ சுண்டு போடும்போது இது எப்படி வரலாம் சாமி? கூறு வெளி ஃபர்ஸ்ட் பாருங்க. 1, பகடையில் 1 விழுந்து நாணயத்தில் தலை விழலாம். பகடையில் 1 விழுந்து நாணயத்தில் பூ விழலாம். அப்போ 1H 1T 2H 2T 3H 3T 4H 4T 5H 5T 6H 6T மொத்தம் 6 2 எத்தனை வந்துடும்? 12 ஜோடி வந்துருமா? அதுதான் n of s equal to Rn 12. கூறு வேலையை தான் ஒரு மார்க் போடுவாங்க. இப்போ பரிசாமி பகடையில் ஒற்றைப்படை எண். யார ஒற்றைப்படை எண்? 1 3 5 ஜோடி இல்லாத எண் ஒற்றைப்படை எண். பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவு. நாணயத்தில் தலை இதான். அப்போ 1H 3H 6H எத்தனை ஜோடி வந்திருக்கு? 3 ஜோடி. ஏன்னா S equal to 12 n of அது ஏன்னு வச்சுக்கலாம். அந்த நிகழ்தகவு equal to எத்தனை விழும்? 3 வரும். This implies P of A equal to now therefore எது தலை கிடைப்பதற்கான பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான விடுவதற்குமான நிகழ்தகவு தான் நான் எடுத்துக்கிறேன். P of A எடுத்துக்கிறேன். ஃபார்முலா n of A by n of S equal to 3 ஜோடி தான் வரும். 3/12 சுருக்கணும். 1 3 3 4 12 n of S எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இல்லை அதுவும் எல்லாம் எழுதுறதுனால பரவாயில்ல. P of A equal to ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இல்லை ஃபார்முலாவை எழுதுனா பரவாயில்ல, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. ஆன்சர் போட்டிங்கன்னா சரி, இது அப்ளை பண்ணிட்டாவே 3/12 போட்டாலும் ஆன்சர் ஓகே, இது ஓகே. இப்போ ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, இது 1 மார்க். நீங்கள் ஃபார்முலா எழுதினாலும் பரவாயில்ல, என்ன பேசும் என்ன கேவும் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். ஓகேமா?